இப்போ ஒரு சிலிக்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது பேசிக்கலி ஒரு சிலிக்கன் மெட்டீரியல். ஸோ அது சிலிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை சுற்றி இந்த லாஸ்ட் ஆர்பிட் வேலன்ஸ் ஆர்பிட்டில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆல் த செமிகண்டக்டர் மெட்டீரியல் வில் ஹாவ் தி 4 எலக்ட்ரான்ஸ், வேலன்ஸ் எலக்ட்ரான். எல்லா செமிகண்டக்டர் மெட்டீரியலுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா 4 தான் இருக்கும். அதாவது கடைசி ஆர்பிட்டில் 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். அது எல்லா மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டி என்னென்னா ட்ரை டு கெட் தி 8 எலக்ட்ரான்ஸ். அந்த கடைசி ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான்ஸை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணும். எல்லா மெட்டீரியலும் அதான் ட்ரை பண்ணும். அப்போ இது மாதிரி ஒரு சிலிக்கன் ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அது 8 கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணும். அந்த 8 கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும், இதை சுற்றி இருக்க 4 செமிகண்டக்டர் மெட்டீரியலோட ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸும் அதை ஷேர் பண்ணிக்கும். ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல் அப்படின்னு வரும்போது அதில் குரூப் ஆஃப் செமிகண்டக்டர் ஆட்டம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆட்டமும் அதை பக்கத்தில் இருக்க நெய்பரிங் ஆட்டத்தோட ஒரு எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கும். ஸோ இந்த ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கால்ட் அஸ் தி, இது ஒரு எனர்ஜியை சேவ் பண்ணி இந்த பாண்டை கிரியேட் பண்ணிக்குது. இதுக்கு பேர் வந்து கோவலன்ட் பாண்ட். ஸோ த ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு பேர். ஸோ இந்த கோவலன்ட் பாண்டை யூஸ் பண்ணி தான் இந்த நடுவில் இருக்க இந்த சிலிக்கான் ஆட்டம்ஸ் 8 எலக்ட்ரான்ஸை கேரி பண்ணிக்குது. அது 8 எலக்ட்ரான்ஸ் வந்ததுக்கப்புறம் அது எதுக்குமே யூஸ் ஆகாது. இன்னர்ட் கேஸஸ், மந்த வாயுக்கள் படிச்சிருப்பீங்க. அது மாதிரி அது ஒரு இன்னர்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும், எதுக்குமே யூஸ் பண்ணாத ஸ்டேட்டுக்கு போயிடும். சார் இப்போ இந்த எலக்ட்ரான்ஸை நம்ம இதுலேருந்து வெளியில் கொண்டு வரோன்னா இதுக்கு நம்ம வெளியிலேருந்து எனர்ஜி கொடுக்குறோம் பை யூஸிங் தி டெம்பரேச்சர் ஆர் சம் அதர். ஸோ எக்ஸ்டர்னல் எனர்ஜியை கொடுக்குறோம், டெம்பரேச்சர் ஆர் எக்ஸ்டர்னல் எனர்ஜி, லைட் எனர்ஜி, ஃபோட்டோ வோல்டாயிக் எனர்ஜி, எக்ஸ்டர்னல் எனர்ஜியை வெளியிலேருந்து அப்ளை பண்ணும்போது இந்த எனர்ஜியை எடுத்துக்கிட்டு இந்த ஆட்டத்தில் இருக்க கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகும். பிரேக் ஆன உடனே இட் ரிலீசஸ் தி எலக்ட்ரான்ஸை வெளியில் வந்துடும். இப்போ இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்ததுன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் போன பாத் வந்து ஹோல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது எலக்ட்ரான்ஸ் விச் இஸ் தி நெகட்டிவ் கேரியர், இது ஹோல்ஸ் விச் இஸ் த பாசிட்டிவ் கேரியர். ஸோ அந்த கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணும்போது, ஒரு கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணும்போது 2 எலக்ட்ரான்ஸ் வெளியில் வரும். அதே மாதிரி 2 ஹோல்ஸ் நமக்கு கிரியேட் ஆகும். அப்போ இங்கேயும் 2 பாசிட்டிவ் சார்ஜஸ், 2 நெகட்டிவ் சார்ஜஸ். அப்போ இதுலேயே நமக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் கேரியும் ஈக்குவலாக இருக்கும். இதுலேயும் நமக்கு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய வெறும் செமிகண்டக்டர் ஆட்டத்தை மட்டும் யூஸ் பண்ணும்போது இதுக்கு பேர் வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஆர் பியூர் செமிகண்டக்டர், இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஸோ செமிகண்டக்டரில் 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், பியூர் செமிகண்டக்டர், செமிகண்டக்டர் இன் பியூர் ஃபார்ம். அதில் வேறு எந்த ஆட்டமும் இல்லை, வெறும் செமிகண்டக்டர் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல், எல்லாமே சிலிக்கானாக மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு சிலிக்கான் ஆட்டமும் பக்கத்தில் இருக்க ஒரு சிலிக்கான் ஆட்டத்தோட கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த கோவலன்ட் பாண்டை நம்ம பிரேக் பண்ணும்போது ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் வெளியில் வரும், 2 ஹோல்ஸ் கிரியேட் ஆகும். இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ், இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ், 2 எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்துடுது, 2 ஹோல்ஸ், இங்கே ஒரு பாசிட்டிவ் ஹோல்ஸ், இங்கே ஒரு பாசிட்டிவ் ஹோல்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் வெளியில் வருது, நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் 2 பாசிட்டிவ் ஹோல்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ், ஹோல்ஸ் பாசிட்டிவ், 2 ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதுலேயே நம்மளால் எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ண முடியாது. ஸோ பாசிட்டிவ் கேரி நெகட்டிவ் 2 ஈக்குவலாக இருக்குது, நியூட்ரல் பார்ட்டிக்கல் ஆகிடுது. ஸோ எப்படி சார் நம்ம அதை எலக்ட்ரான்ஸை வெளியில் கொண்டு வரோம், எப்படி மூவ் பண்ண போகிறோம்? ஸோ இந்த ஒரு பியூர் செமிகண்டக்டரோட we have to add the some other material. ஸோ எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு போகிறோம். ஸோ அதாவது ஒரு பியூர் செமிகண்டக்டரோட வேற ஒரு மெட்டீரியல், செமிகண்டக்டர் இல்லாத மெட்டீரியல் ஆட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்பரஸ், ஆன்டிமனி, இது மாதிரி சில மெட்டீரியல் இருக்குது. ஸோ extrinsic semiconductor, extrinsic semiconductor. So semiconductor impurity form. So extrinsic semiconductor, semiconductor impurity semiconductor. So இந்த செமிகண்டக்டரோட வேற ஒரு மெட்டீரியல், ஒரு சிலிக்கானோட ஒரு பாஸ்பரஸ், ஒரு ஆன்டிமனி, இது மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாஸ்பரஸ் ஆட் பண்ணும்போது பாஸ்பரஸ் மெட்டீரியல் அதில் கடைசி ஆர்பிட்டில் 3 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும், பேலன்ஸ் ஆர்பிட் 3ஆக தான் இருக்கும். இதை ஒரு செமிகண்டக்டரில் மிக்ஸ் பண்ணும்போது இதை சுற்றி 4 சிலிக்கன் ஆட்டம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆட்டமும் ஒரு எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணுது. ஸோ இட் வில் ஃபார்ம் தி கோவலன்ட் பாண்ட்.
பட் இந்த இடத்துல ஒரு கோவலன்ட் பேண்டில் எலக்ட்ரான்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்கும். ஏன்னா இதில் 3 தான் இருக்குது. ஸோ இட் வில் ஃபார்ம் தி 4 கோவலன்ட் பேண்ட். 4வது கோவலன்ட் பேண்ட் ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்காது. இப்போ நம்ம இதை பிரேக் பண்ணுறோம், இந்த கோவலன்ட் பேண்டை பிரேக் பண்ணுறோம். ஸோ பிரேக் பண்ண உடனே ஸோ இட் வில் கிரியேட் 2 எலக்ட்ரான்ஸ். இதுலேருந்து 2 எலக்ட்ரான்ஸை ஃப்ரீ பண்ணிடுது. ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் கேரியர் 2 கிரியேட் ஆகுது, 2 பாசிட்டிவ் கேரியர் வருது. ஆல்ரெடி இதில் ஒரு பாசிட்டிவ் கேரியர் இருக்குது. அப்போ டோட்டல் பாசிட்டிவ் கேரியர் 3, நெகட்டிவ் கேரியர் 2. நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அதிகமாக இருக்குது, நம்பர் ஆஃப் நெகட்டிவ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த பாஸ்பரஸ் 3 எலக்ட்ரான்ஸ் உள்ள 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் உள்ள ஆட்டம். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 3 உள்ள ஒரு ஆட்டம் எலக்ட்ரான்ஸ் 3 இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் தி ட்ரைவேலண்ட் ஆட்டம் பேர். ட்ரைவேலண்ட் ஆட்டம். இந்த ட்ரைவேலண்ட் ஆட்டத்தோட செமிகண்டக்டரை மிக்ஸ் பண்ணும்போது ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பாசிட்டிவ் கேரியர் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் கிரேட்டர் தென் தி நெகட்டிவ். அதாவது ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இது வந்து பி டைப் செமிகண்டக்டர்னு பேர். பி டைப் செமிகண்டக்டர். ஒரு பியூர் செமிகண்டக்டரோட ஒரு டெட்ராவேலண்ட் ஆட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்பரஸ், இதை ஆட் பண்ணும்போது ஸோ அதில் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் கேரியர் அதிகமாக இருக்கும், நம்பர் ஆஃப் நெகட்டிவ் கேரியர் கம்மியாக இருக்கும். இட் இஸ் கால் தி பி டைப் செமிகண்டக்டர். பி டைப்ன்றது பாசிட்டிவ் மெஜாரிட்டி, பாசிட்டிவ் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் கேரியர் ஹோல்ஸ், மெஜாரிட்டி கேரியர். இட்ஸ் கால்ட் அஸ் தி மெஜாரிட்டி கேரியர். Whereas electrons, negative carrier, electrons, இது minority carrier சொல்லுவோம். Called as the minority carrier. அப்போ ஒரு பியூர் செமிகண்டக்டரோட ஒரு டெட்ராவேலண்ட் ஆட்டத்தை ஆட் பண்ணும்போது அந்த டியூ டு தட் ஆடிங் ஆஃப் டெட்ராவேலண்ட், அந்த டெட்ராவேலண்ட் ஆட் பண்ணி வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா, வரக்கூடிய மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அதில் பாசிட்டிவ் கேரியர் அதிகமாக இருக்கும், நெகட்டிவ் கேரியர் கம்மியாக இருக்கும். ஸோ அது மாதிரி வரக்கூடிய அந்த மெட்டீரியல் பேர் வந்து பி டைப். பி டைப்பில் ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும், எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கும். தென் அதே மாதிரி ஒரு பியூர் செமிகண்டக்டரோட ஒரு ஆன்டிமனி, ஸோ ஒரு பென்டாவேலண்ட் ஆட்டத்தை ஆட் பண்ணுறோம். பென்டாவேலண்ட் ஆட்டம், அதாவது லாஸ்ட் ஆர்பிட் 5 எலக்ட்ரான்ஸ் உள்ள 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், கடைசி ஆர்பிட்டில் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் உள்ள ஒரு ஆட்டத்தோட செமிகண்டக்டரை மிக்ஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டிமனி, இதில் கடைசி ஆர்பிட்டில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பட் இதை சுற்றி 4 செமிகண்டக்டர் ஆட்டம் தான் 4 கோவலன்ட் பேண்டை ஃபார்ம் பண்ணும். 4 கோவலன்ட் பேண்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ 5ஆவதாக ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து ஆல்ரெடி ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் 5 எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஆல்ரெடி இதில் ஃப்ரீயாகவே இருக்குது வித்தவுட் எனி கோவலன்ட் பேண்ட். ஸோ இப்போ இந்த கோவலன்ட் பேண்டை உடைக்கும் போது இதுலேருந்து 2 எலக்ட்ரான்ஸ் வரும். ஸோ 2 எலக்ட்ரான்ஸ், 2 ஹோல்ஸ் கிரியேட் ஆகும். அப்போ இதில் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும், வேறஸ் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஸோ இந்த ஆன்டிமனி ஆட்டத்தை ஆட் பண்ணும்போது, ஸோ பென்டாவேலண்ட் ஆட்டத்தை ஆட் பண்ணும்போது, ஸோ பென்டாவேலண்ட் ஆட்டம் இதை ஆட் பண்ணும்போது ப்ளஸ் செமிகண்டக்டர், செமிகண்டக்டரோட பென்டாவேலண்ட் ஆட்டத்தை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது என் டைப் செமிகண்டக்டர். என் டைப் செமிகண்டக்டர். அப்போ என் டைப் செமிகண்டக்டர்ன்றது என்னன்னா, ஸோ என் டைப்பில் மெஜாரிட்டி கேரியர் எது அதிகமாக இருக்கும்? ஸோ மெஜாரிட்டி கேரியர் எலக்ட்ரான்ஸ், இதில் நெகட்டிவ் அதிகமாக இருக்கும். மைனாரிட்டி கேரியர் ஹோல்ஸ், மைனாரிட்டி கேரியர் ஹோல்ஸ். ஸோ
this is a basic concept. ஒரு எலக்ட்ரானிக்ஸில் பேசிக்காக நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம், எப்படி இந்த செமிகண்டக்டர் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரானிக்ஸை கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல் பியூர் செமிகண்டக்டர் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அதில் கடைசி ஆர்பிட்டில் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது குரூப் ஆஃப் ஆட்டம், செமிகண்டக்டர் ஆட்டம், ஒவ்வொரு ஆட்டம் பக்கத்தில் இருக்க நெய்பரிங் ஆட்டத்தோடு 4 எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணும். அது மாதிரி ஷேர் பண்ணும்போது கோவலன்ட் பேண்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த கோவலன்ட் பேண்டை நம்ம உடைக்கும் போது ஒவ்வொரு கோவலன்ட் பேண்ட் 2 எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். 2 எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்த உடனே அந்த எலக்ட்ரான்ஸ் இருந்த பிளேஸ் ஹோல்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர் தி நெகட்டிவ் கேரியர், ஹோல்ஸ் ஆர் தி பாசிட்டிவ் கேரியர். அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்தால் 2 ஹோல்ஸ் கிரியேட் ஆகும். அப்போ பியூர் செமிகண்டக்டரில் தேர் இஸ் நோ சார்ஜ் கேரியர். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸும் ஈக்குவலாகவே ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம இன்னுமே பண்ண முடியாது. அப்போ ஒரு பியூர் செமிகண்டக்டர் எதுக்குமே யூஸ் ஆகாது. அந்த பியூர் செமிகண்டக்டரோட சம் இம்ப்யூரிட்டி ஆட்டத்தை ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணி ஸோ என்ன டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டி ஆட்டம் ஆட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ கோயிங் டு ஆட் தி ட்ரைவேலண்ட் ஆட்டம், கடைசி ஆர்பிட்டில் 3 எலக்ட்ரான்ஸ் உள்ள ஒரு ஆட்டத்தோட செமிகண்டக்டர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா, ஸோ அந்த 3 ஆட்டம், அந்த 3 எலக்ட்ரான்ஸ் உள்ள அந்த ஆட்டம் 4 கோவலன்ட் ஃபார்ம் பண்ணும். அதில் ஒரு கோவலன்ட் பேண்டில் எலக்ட்ரான்ஸ் இருக்காது. ஏன்னா நடுவில் இருக்க அந்த ஆட்டத்தில் ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்காது. அதனால் அது ஆல்ரெடி ஹோல்ஸாகவே இருக்கும். அப்போ நம்ம கோவலன்ட் பேண்டை உடைக்கும் போது 2 எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ ஆகும், 2 ஹோல்ஸ் கிரியேட் ஆகும். ஆல்ரெடி ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அப்போ 3 ஹோல்ஸ், நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் கேரியர் அதிகமாக இருக்கும், நம்பர் ஆஃப் நெகட்டிவ் கேரியர் கம்மியாக இருக்கும். அப்போது ஒரு ட்ரைவேலண்ட் ஆட்டத்தை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய செமிகண்டக்டர் மெட்டீரியல் பி டைப் செமிகண்டக்டர். ஸோ பி டைப் செமிகண்டக்டர்ன்றது பாசிட்டிவ் டைப். அதில் ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும், மெஜாரிட்டி கேரியர், எலக்ட்ரான்ஸு நெகட்டிவ் கேரியர், அது மைனாரிட்டி கேரியராக இருக்கும். அதே மாதிரி ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியலோட பென்டாவேலண்ட் ஆட்டத்தை ஆட் பண்ணுறோம். 5 எலக்ட்ரான்ஸ் உள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் உள்ள ஒரு ஆட்டத்தை மிக்ஸ் பண்ணும்போது, ஸோ அந்த 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 4 கோவலன்ட் பேண்டை ஃபார்ம் பண்ணும். 5ஆவதாக இருக்க எலக்ட்ரான்ஸ் வித்தவுட் கோவலன்ட் பேண்ட் அது ஃப்ரீயாகவே இருக்கும். அப்போ அந்த கோவலன்ட் பேண்டை உடைக்கும் போது 2 எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும், 2 ஹோல்ஸ் கிரியேட் ஆகும். ஆல்ரெடி 2 எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்திருக்கு, ஒரு எலக்ட்ரான்ஸ் ஆல்ரெடி ஃப்ரீயாக இருக்குது. டோட்டலாக 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 2 ஹோல்ஸ் இருக்கும். அப்போ அந்த பென்டாவேலண்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா என் டைப் செமிகண்டக்டர் மெட்டீரியல். என் டைப்ன்றது நெகட்டிவ் அதிகமாக இருக்கும், எலக்ட்ரான்ஸ் மெஜாரிட்டி கேரியர், ஹோல்ஸ் ஆர் தி மைனாரிட்டி கேரியர். ஸோ இதுதான் நமக்கு எலக்ட்ரானிக்ஸில் பி டைப் என் டைப்ன்றது என்ன, எதுலேருந்து கிடைக்குது, இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பி டைப் என் டைப். அப்போ செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த செமிகண்டக்டரை எப்படி கிளாஸிஃபை பண்ண